வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. காரணம் இதோட டேஸ்ட்டும் அதில் இருக்கிற வாசமும் பிடிக்காததாக கூட இருக்கலாம். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நம்மவும் ரொம்பவும் சுவையாக இதை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் வதங்கும் போது கூடவே தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சோம்பு, ஆனியன், ஸோ இந்த வந்து ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இது கூடவே 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. ஸோ இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கறியை இதில் நம்ம போட்டுக்கலாம். கறியை சேர்த்து கூடவே குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்துங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு விசில் போட்டு வேக விட போகிறோம். நம்ம கரெக்டாக வந்து ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கறி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு பாதி வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த கறி குழம்பை ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த மசாலா தான். இப்போது இது நமக்கு கொஞ்சம் குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மூடி போடாமல் திறந்தே கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. ஆனால் நல்லாவே கெட்டியாக டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டான வாத்துக்கறி வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.